பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் செய்த பெரிதான கிருபைகளுக்காக அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். எத்தனை பேர் உண்மையிலே சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் சத்தியங்களை நாம் சந்தோஷமாய் கேட்க வேண்டும். சரி, இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் வைக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், உடன்படிக்கை பெட்டியும் திருச்சபை விசுவாசிகளும். உடன்படிக்கை பெட்டியும் திருச்சபை விசுவாசிகளும். உடன்படிக்கை பெட்டி தெரியுமா? யார் செஞ்சா சொல்லுங்க. தேவன் மோசேயின் இடத்துல சொல்லி செய்ய சொன்ன ஒரு பெட்டி. ஆக்சுவலா பழைய ஏற்பாட்டில் எல்லா மனிதர்கள் மூலமாக, எல்லா சம்பவங்கள் மூலமாக, எல்லா பொருட்கள் மூலமாக தேவன் நமக்குரிய சத்தியத்தை வச்சிருக்கிறார். நமக்குரிய சத்தியத்தை பழைய ஏற்பாடுல வச்சிருக்கிறார். நிறைய நேரத்தில் நம்ம பழைய ஏற்பாடு படிச்சா புரியாது. பார்த்துருக்கீங்களா? ஒரு முழம் நீளம் ஒரு அகலமான பெட்டி செய்யவும், அதை செய்யவும், இதை செய்யவும், அப்படி செய்யவும், இப்படி செய்ய, இப்படி நிறைய வரும். அதெல்லாம் மோஸ்ட்லி யாரும் படிக்கிறது இல்லை. ஆனா தேவன் ஏன் மோசேயின் இடத்துல சொன்னார்னா, அவருக்கு நிழலாய் சொன்னது நம்முடைய வாழ்க்கையில நிஜமான ஒரு பாடத்தை கர்த்தர் என்ன பண்றாரு, நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:11. அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிக்கை உண்டாகும்படி எழுதப்பட்டு இருக்கிறது. திருஷ்டாந்தங்களாக அவங்களுக்கு என்ன பண்ணிச்சான்? சம்பவித்தது. அவங்களுக்கு திருஷ்டாந்தமா, அது இன்னொரு மொழிபெயர்ப்புல ஞான அர்த்தமா காரியத்துல நமக்கு தேவன் என்ன பண்ணி இருக்கிறாரா? என்ன கொடுக்கிறாரா? எச்சரிப்பை கொடுக்கிறாரா? ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம் கூட வாசிங்க. நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு பாத்தீங்களா, முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு என்னவா எழுதியிருக்குதான்? எல்லாரும் முடிச்சிட்டு இருக்கிறீங்களா? நமக்கு என்னவா எழுதியிருக்குதா? போதனையா. முதல்ல பார்த்தா நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி இந்த வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு போதனை கொடுக்கும்படி இந்த வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டியில நம்மை குறித்த அநேக சத்தியங்களை தேவன் ரகசியமா மறைமுகமா வச்சிருக்கிறார். அதுதான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். அதனால கூர்ந்து கவனிக்கும்படி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். சரி, முதல்ல தேவன் ஏன் இந்த உடன்படிக்கை பெட்டின்ற ஒரு காரியத்தை ஏற்படுத்தினார்? வேற ஏதாவது செஞ்சிருக்கலாம்ல. ஸ்பெசிபிக்கா உடன்படிக்கை பெட்டி அப்படின்னு ஒரு விஷயத்த செஞ்சு அதை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள வச்சார். அந்த உடன்படிக்கை பெட்டி புறப்பட்டாதான் ஜனங்களை என்ன பண்ணுவாங்க? புறப்பட்டு போவாங்க. எல்லாரும் அதை தான் ஃபாலோ பண்ணாங்க. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அந்த பெட்டி இருந்தது. எதற்காக அந்த உடன்படிக்கை பெட்டி அப்படின்றத ஒரு கேள்வி கேட்கும்போது, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம், கர்த்தரிடத்தில் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அங்கே இருந்தது. இங்க உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி ஒரு வார்த்தை போட்டாங்க. என்ன வார்த்தை போட்டாங்க? என்ன வார்த்தை போட்டாங்க சொல்லுங்க. இப்ப படிச்சதை கேட்டீங்க இல்லையா? உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி ஒரு வார்த்தை போட்டாங்களே, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. ஏன் இந்த பெட்டி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, இது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. அப்போ இந்த தேவனுடைய அப்படின்னு வேதத்துல எங்கெல்லாம் வருதோ அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. என்னன்னா, தேவன் தனக்குரிய உரிமையின் பெட்டியாம். தேவன் தனக்குரிய உரிமையின் பெட்டி. அதுல அவர் தன்னுடைய உரிமையை செலுத்துறார். அது அவருடையது.
தேவனுடைய அப்படின்னா அது யாருடையது? அவருடையது. அதை நம்ம என்ன பண்ண முடியாது, சொந்தம் கொண்டாட முடியாது. உங்களுக்குன்னு ஒரு பெட்டி ஒன்று வாங்குறீங்க, அப்ப அது யாருக்குரியதா இருக்குது? வாங்கின உங்களுக்குரியதா இருக்குது. அந்த பிரகாரமாக தேவன் இந்த பெட்டியை செஞ்சாருன்னா அது தேவனுடையது. அது என்னது? தேவனுடைய. அப்போ அதுல நிறைய விஷயத்தை தேவன் என்ன பண்ணி இருக்கிறாரு, வைத்திருக்கிறாரு. அதனால்தான் பாருங்க, இந்த தேவனுடைய அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 41ஆவது வசனம் வாசிங்க. லூக்கா 4:41. பிசாசுகளும் என்ன சொல்லிச்சான்? தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டது. இப்போ இயேசு யாராம்? தேவனுடைய குமாரன். இந்த தேவனுடைய போது தேவனுடைய உரிமையை பெற்ற குமாரன், தேவனுடைய உரிமையை பெற்ற குமாரன். இப்ப என்னன்னா, தேவனுடைய பெட்டினும் போது தேவனுடைய உரிமையின் பெட்டி, தேவனுடைய குமாரன் சொல்லும் போது தேவனுடைய உரிமைக்குரிய குமாரன் இருக்குது. இப்ப இந்த உடன்படிக்கை பெட்டியிலிருந்து நமக்கு அடையாளமா பார்க்கும்போது நமக்கு கூட அதுல ஒரு சத்தியத்தை வச்சிருக்கிறார். இந்த தேவனுடைய அப்படின்னும் போது யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ எத்தனை பேர்கள், அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன கொடுத்தாரா? இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், தேவ பிள்ளைகள்னு சொல்றோம். ஆனா எப்படி தேவனுடைய பெட்டியில தேவனுடைய உரிமை இருந்ததோ, தேவனுடைய குமாரன்ல தேவனுடைய உரிமை இருந்ததோ, அப்படியே உங்கள் மேலும் என் மீதும் தேவனுடைய என்ன இருக்கு? உரிமை இருக்குது. அப்ப அவர் சொல்ற பிரகாரம் தான் நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க? நடக்கணும். நம்ம பூமிக்குரியவர்கள் அல்ல. ஏன்னா முழு உரிமையை யார்தான் எடுத்துக்கிட்டு? தேவன் எடுத்துக்கிட்டார். தேவன் எடுத்துக்கிட்டார். அதனால்தான் பாருங்க, வேதத்துல தெளிவா சொல்லுது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். அப்போ சபை என்பது யாருடைய பண்ணையா? தேவனுடைய பண்ணை. அப்போ இதுல முழு உரிமை யார் செலுத்துறா? தேவன் செலுத்துறார். நீங்க ஏனோ தானோ நீங்க வந்து உட்காரல, அவருடைய உரிமைக்கு நீங்க பாத்திரவான்களா இருக்கிறதுனால தான் இங்க வந்து இருக்கிறீங்க. புரியுதுங்களா? அனாயசமா நீங்க வந்து இங்க அமரல. நீங்க தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகை. மாளிகை. அப்ப பாருங்க, நம்ம எவ்வளவு ஸ்பெஷல் பாருங்க. தேவன் நம்மளை எப்படி வச்சிருக்கிறார் பாருங்க. தேவனுடைய பெட்டி. ஆனா அங்க சொல்லப்பட்டதனுடைய கருத்து, இயேசு தேவனுடைய குமாரன். அந்த தேவ குமாரனை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமா இருக்கிறோம். மாத்திரமல்ல, அதிலே 16ஆவது வசனம் வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றோ, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றோ அறியாதிருக்கிறீர்களா? இப்போ நம்ம என்னவா இருக்கிறோமா சொல்லுங்க? தேவனுடைய ஆலயம். அப்போ தேவனுடைய ஆலயம் போது ஜெனரலா இது என்னதுங்க? இது சர்ச். நம்ம உட்கார்ந்து இருக்கிறது இது ஒரு ஆலயம். இங்க எப்படி ஒரு பலிபீடம் இருந்து அங்கிருந்து சத்தியம் கொடுக்கப்படுகிறதோ, அப்படியே கடவுள் சொல்றாரு, உங்க சரீரம் என்னவா இருக்குதான்? தேவனுடைய ஆலயம். அப்போ அந்த சரீரத்தின் மேல முழு உரிமையை செலுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? தேவனுக்கு இருக்கு. நீங்க ரட்சிப்பின் அனுபவத்துல வரலன்னா அந்த அதிகாரம் கிடையாது. உலகத்தாருக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த அல்லது அவரை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற ஒவ்வொருத்தருடைய சரீரமும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. அந்த ஆலயம் அவருடைய
கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அதான் அடுத்த வசனம் சொல்லுது 17. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் யார் கெடுப்பாமா? தேவன் கெடுத்தா எப்படி இருக்குங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம சொல்ல இவன் தான் எனக்கு கெடுத்துட்டான், என் குடும்பம் நல்லா இருந்ததுங்க, இவன் ஒருத்தன் வந்து கெடுத்துட்டான். அவன் கெடுக்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தேவன் கெடுக்க ஆரம்பிச்சா அது எவ்வளவு பயங்கரமா இருக்கும் பாருங்க. அப்ப என்ன, எதை கெடுக்க கூடாது? நம்ம இந்த சரீரத்தை கெடுக்க கூடாது. ஏன்னா இது தேவனுடைய ஆலயம், தேவனுடைய பண்ணை, தேவனுடைய மாளிகை. இன்னைக்கு ஒருவேளை உங்க சரீரத்துல பலவீனம் இருந்தா, உங்க சரீரத்துல பல நோவுகள் இருந்தா, நீங்க அறிக்கையிடணும், இந்த சரீரம் தேவனுடைய மாளிகை, தேவனுடைய பண்ணை, தேவனுடைய ஆலயம் அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த பலவீனம் உங்களை விட்டு நீங்கும். எல்லாத்துக்குமே வைத்தியம் நமக்குள்ளதான் இருக்குது. ஏன்னா நமக்குள்ள தேவன் இருக்கிறார். ஆமே, சுகத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் நமக்குள்ள இருக்கிறார். சரி, இப்ப புரியுதுங்களா? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி நாங்க சொல்லி இருக்குதுன்னா தேவனுடைய உரிமையின் பெட்டி. அதே போல நீங்களும் நானும் தேவனுடைய உரிமையின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். இப்ப புரியுதுங்களா? ஒண்ணுக்கு ஒண்ணு அது கரெக்டா மேட்ச் ஆகுது பாருங்க. அடுத்தது, இந்த பெட்டிய தேவன் செய்ய சொன்னார். எத்தனை பொருட்கள் இந்த பெட்டியில பயன்படுத்தணும்னு சொன்னார் தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். எத்தனை பொருட்கள் இந்த பெட்டியில பயன்படுத்தணும்னு சொன்னாரு? நான் ஒன்னா ஒரு குழு தரட்டுமா? 2 பொருள் தான் பயன்படுத்த சொன்னார். என்னதுங்க அது? மரம் ஒண்ணு. வெரி குட். அப்புறம் இன்னொன்னு புரியல. மரம், இன்னொன்னு உடன்படிக்கை பெட்டி. அட்லீஸ்ட் மொபைல்லையாவது பார்த்துருக்கிறீங்களா? என்ன எப்படி இருக்கும் அது? சொல்லுங்க. உடன்படிக்கை பெட்டி தெரியாம இருக்கிறீங்க. பொன் தகட்டால் என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? மூடப்பட்டிருக்கும். புரியுதுங்களா? ஒரு மரப்பலகையில செய்து அதை பொன் தகட்டால் மூடி இருப்பாங்க. 2 பொருள் தான் அதுக்கு பயன்படுத்தினாங்க. ஒன்னு மரம், இன்னொன்னு பொன் தகட்டால் மூடி இருக்கிறது தான் அதனுடைய இது. இப்போ அந்த மரம் எதுக்கு நிழலா இருக்குது? அந்த பசும் பொன் தகடு எதுக்கு நிழலா இருக்குதுன்னு பார்க்கணும். புரியுதுங்களா? அது எல்லாம் நமக்கு நிழலா இருக்குது. அது தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சரி, எந்த மரத்துல செஞ்சாங்க? வாசிங்க. யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 10வது வசனம். என்ன மரம்? சித்திம் மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவார்கள். அதன் நீளம் 2.5 முழமும் இப்ப எந்த மரத்துல செய்ய சொன்னாங்க? எல்லாம் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. எந்த மரத்துல செய்ய சொன்னாங்க? சித்திம் மரம். இந்த சித்திம் மரத்தை பத்தி ஒரு சில விஷயத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா இந்த மரத்தை நம்ம சித்திம் மரம்னு சொல்லுவோம். யூதர்கள் இந்த மரத்தை பாவ சாப மரம்னு சொல்லுவாங்க. என்னது இது? சாபத்தின் மரம். யூதர்கள் என்னன்னு சொல்லுவாங்க? அந்த மரத்தை, சித்தி மரத்தை சாபத்தின் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சித்தின் அப்படின்ற பேரு எப்படி அந்த மரத்துக்கு வந்துச்சுன்னா, சித்தின்ற ஒரு பள்ளத்தாக்குல அந்த மரம் வளரும். சித்தின் பள்ளத்தாக்குல அந்த மரம் வளருதுனால அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? சித்திம் பள்ளத்தாக்குல வளர்ந்ததுனால அது பேர் என்ன? சித்திம் மரம். அத இவர்கள் பாவ சாபம்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா, அந்த சித்திம் பள்ளத்தாக்கை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சித்திம் பள்ளத்தாக்கை பத்தி நீங்க வேதத்துல பார்க்கும்போது என்னாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1-3 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். என்னாகமம் 25 1-3. இஸ்ரவேலர் சித்தீமிலே தங்கி இருக்கையில் எங்க அங்க என்ன பண்ணாங்களா? இஸ்ரவேலர்கள் மோவாபிய ஸ்திரீகளோடு கூட என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? வேசித்தனம் பண்ண ஆரம்பிச்சாங்க.
கர்த்தருக்கு இட்ட பலிகளை அவர்கள் மோவாபியர் அவர்கள் தேவர்களுக்கு இட்ட பலியை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தெய்வங்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால்போயரை பற்றிக் கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. இஸ்ரவேலர் மேல் யாருடைய கோபம் உண்டதான்? கர்த்தருடைய கோபம் உண்டதான். ஏன் கர்த்தருடைய கோபம் உண்டதுன்றத நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இஸ்ரவேலர் எங்க இருந்து வெளியில வந்தாங்க? எகிப்துல இருந்து வெளியில வந்தாங்க. இப்ப எகிப்துல இருந்து வரும்போது சித்தின்ற ஒரு பள்ளத்தாக்குல அவங்க பாளையம் இறங்கும் போது அந்த பள்ளத்தாக்குல மோவாபியர்கள் இருந்தாங்க, ஒரு கூட்டத்தார் இருந்தாங்க. அந்த மோவாபியர்கள் அவங்களுடைய கடவுளுக்கு பலியிட்டு ஜனங்களை என்ன பண்றாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டாங்க. அதுல நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, இழுப்புண்டு போனாங்க. அங்க சாப்பாடும் கொடுத்தாங்க. அதே நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய பெண்களை அவர்கள் விபச்சாரம் செய்யவும் தொடங்கினார்கள். ஆக்சுவலா அந்த மோவாபியர்களுடைய காரியமே அசுத்தம் நிறைந்தவர்கள், அசுத்தம் நிறைந்தவர்கள், தேவனுடைய பரிசுத்தத்தை குலைத்து போடுகிறவர்கள். இப்ப இவங்க தேவனுடைய பரிசுத்தமான ஜனங்களை என்ன பண்ணிட்டாங்க, என்ன பண்ண வச்சுட்டாங்க, விபச்சாரம் செய்ய வச்சுட்டாங்க. இப்ப விபச்சாரம் செஞ்சதுனால தேவனுக்கு என்ன வந்துச்சுங்க, கோபம் வந்து அந்த சித்தின் பள்ளத்தாக்க சபிக்கிறார். அந்த இடத்த என்ன பண்றாரு, சபிக்கிறார். அதனாலதான் இஸ்ரவேலர் அந்த சித்தின் மரத்தை பார்த்தாலே இது பாவ சாபத்தின் மரம். ஏன்னா அந்த மரத்துக்கு கீழே தான் என்ன வைப்பாங்க, மோவாபியருடைய கடவுளை வைப்பாங்க. இப்ப நம்ம ஊர்ல கூட பாத்தீங்கன்னா வேப்ப மரத்துக்கு கீழே என்ன வைப்பாங்க, ஒரு கல் வைக்கிறாங்க இல்லையா, எல்லாரும் அதை வணங்குறாங்க. அந்த மாதிரி அந்த ஊர்ல இந்த சித்தி மரம்ன்றது அது ஒரு மோவாபிய கடவுளுடைய நிழலா இருக்குது. இப்போ காரியம் என்னன்னா, இந்த பாவ சாப மரத்தை தேவன் எதுக்கு பயன்படுத்த சொன்னாரு, உடன்படிக்கை பெட்டி. அது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டினா அவருடைய உரிமை, அவர் சொந்தமா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு, ஒரு பெட்டியை செய்ய சொல்லிட்டு இந்த பாவ சாபம் உள்ள மரத்தினால என்ன பண்ணிட்டாரு, பெட்டிய செய்யின்னு சொல்லிட்டாரு. இது இஸ்ரவேலருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு, மோசேக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அதனால நீங்க அது வாசித்து பாத்தீங்கன்னா மறுபடியும் போய் மோசே கேட்பாரு தேவன் கிட்ட போயிட்டு, எப்படி செய்யணும் இப்படி செய்யணுமா போது தேவன் கிளியரா சொல்லுவாரு, நீ சித்தி மரத்துல தான் என்ன பண்ணணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ நமக்கு இதுல என்ன ஒரு காரியம் தெரியணும்னா, தேவன் வெறுத்த, அதாவது உலகம் வெறுத்த, அந்த யூதர்கள் வெறுத்த அந்த பாவ சாப சித்தி மரத்தை தேவன் தெரிந்து கொண்டார். தேவன் என்ன பண்றாரு, தெரிந்து கொண்டு அதுல என்ன பண்ண சொல்லி இருக்கிறாரு, உடன்படிக்கை பெட்டிய செய்ய சொல்லியிருக்கிறார். எதுக்காக இந்த சாபத்தின் மரத்தை தேவன் சூஸ் பண்ணாரு, செலக்ட் பண்ணாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, தெரிஞ்ச வரைக்கும் பார்க்கும்போது அது ஒரு சாபத்தின் மரம். இந்த சாபத்தின் மரத்தை தேவன் தேர்வு செஞ்சுட்டாரு. ஏன் தேர்வு செஞ்சாருன்னா, இந்த மரத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இந்த மரத்துக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னன்னா, அதிகப்படியான உஷ்ணத்தை தாங்கும் சக்தி அதுல இருக்குது. என்ன இருக்குது, அதிகப்படியான உஷ்ணத்தை. நீங்க இஸ்ரேல் தேசத்துல போனீங்கன்னா இந்த வனாந்திரமான பகுதி இருக்கு பாருங்க, தண்ணியே இல்லாத பகுதியில அங்கதான் இருக்கும் அந்த மரம், அந்த சித்தி மரம். அதனுடைய முட்கள் எல்லாம் அவ்வளவு பெருசா இருக்கும். அதுக்கு கீழெல்லாம் போய் நம்மளால நிக்கவே முடியாது, நிழலுக்கு கூட நம்ம என்ன பண்ண முடியாது, போய் நிக்க முடியாது. அவ்வளோ அனல்ல அந்த ஒரு மரம் தான் வளரும், மற்ற எந்த மரமானாலும் அது பட்டு போயிடும். சோ அதிகப்படியான உஷ்ணத்தை அனலை தாங்கக்கூடிய சக்தி எதுக்கு இருந்தது, சித்தி மரத்துக்கு இருந்தது. ஆனால் தேவன் என்ன பண்ணிட்டாரு, அந்த மரத்தை தேர்வு செஞ்சாரு. அது பாவ மரமா இருந்தாலும் தேவன் என்ன பண்ணிட்டாரு, அதை நமக்கென்று தேர்வு செய்துட்டார். இப்போ நம்மளுக்கு வருவோம். நீங்களும் நானும் பிறப்பால் யூதர்கள் அல்ல. நம்மளாம் பிறப்புல யூதர்கள் கிடையாது, நம்ம இஸ்ரவேலர் கிடையாது. ஆனா முன்னாடி பார்த்தோமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது
நம்ம யாருடைய பிள்ளைகளா மாறுறோம்? தேவனுடைய பிள்ளைகளா மாறுறோம். இதுதான் பாருங்க, எப்படி அந்த பாவ சாப மரத்தை தேவன் தேர்வு செஞ்சாரோ, அப்படியே அநியாயத்தினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்து போன நம்மை அவருடைய பிள்ளையாக நம்மை தெரிந்து கொண்டார். ஒவ்வொரு தேசத்துல ஒரு குல தெய்வம் உண்டு, ஒவ்வொரு பகுதியிலும் உண்டு. இந்த பகுதியில என்ன குல தெய்வமோ அது கூடியவங்க தான் நம்ப. ஆனா சர்வத்தையும் படைத்த, சர்வ அதிகாரம் படைத்த தெய்வம் உங்களையும் என்னையும் பிள்ளை என்று அழைத்து கொண்டது. அந்த பாவ மரம் ஜனங்களால் பார்க்கப்பட்ட மரம், சாபமாய் எண்ணப்பட்ட மரம் தேவனுடைய மரமாக மாறியது. அப்படியே இந்த உலகத்துல உங்களையும் என்னையும் தேவனுடைய பிள்ளைகளாக இயேசு மாத்தி இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. அதனால்தான் இந்த மரம், இந்த உடன்படிக்கை பெட்டியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், இதுல ஃபர்ஸ்ட் வால்யூம் நம்ம இதுல பேசியிருக்கோம், என்னோட யூடியூப் சேனல்ல இருக்கு. உடன்படிக்கை பெட்டியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறோம். இது இரண்டாவது உடன்படிக்கை பெட்டிய விசுவாசிகளுக்கு பிரத்யேகமாக அங்க ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த சித்தி மரம், பாவ சாபம் நிறைந்த மரம் எப்படி தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியாக மாறினதோ, பாவத்திலும் அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து போயிருந்த உங்களையும் என்னையும் தேவன் தம்முடைய குமாரனாக, குமாரத்திகளாக மாற்றிக்கொண்டார். இப்போ நான் முன்னாடி சொன்ன அந்த மரத்தினுடைய ஸ்பெஷல் என்ன? அது எதை தாங்கும்? உஷ்ணத்தை தாங்கும். ரொம்ப அதிகப்படியான உஷ்ணத்தை தாங்கக்கூடிய சக்தி. ஏன்னா அந்த உஷ்ணம் வேற எந்த மரமும் என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. அப்படியே நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, தேவனுடைய பிள்ளைகளாக மாறினதுனால, நீங்களும் நானும் உஷ்ணத்தை அதிகமா தாங்குறோம். எந்த உஷ்ணம்? வெயிலா? இல்ல. வாசிங்க 1 பேதுரு 2 அதிகாரம் 20-21. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும்போது பொறுமையோடு சகித்தால் அதனாலே என்ன கீர்த்தி உண்டு? என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும்போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பதாக பிரீதியாய் இருக்கும். எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமா? நன்மை செய்து பாடுபடுவதற்கு. யார் அழைக்கப்பட்டா? சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லு. பாடு அனுபவிக்க நம்ம வந்திருக்கிறோம். என்னப்பா சபைக்கு வந்தா பாடு போவோன்னு பார்த்தா சபையே பாடாயிருச்சு. அப்படியெல்லாம் எண்ணக்கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு பாடு அதிகமா இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் உங்களோடு கூட அருகில் இருக்கிறார். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க உபத்திரவங்களும் பாடுகளையும் உங்க வாழ்க்கையில பாக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க தேவனுடைய பிள்ளையாக நிக்கிறீங்க, நீங்க பலப்படுறீங்க. அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. ஏன்? அதனாலே உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற பாடு, துன்பம், கஷ்டம் எல்லாம் எதுக்கு? நல்லா கஷ்டப்படு, நீ கஷ்டப்பட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி பாக்குறாரா? உங்களை நிக்க வைக்கிறாரு, பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வைக்கிறாரு. எவ்வளவு ப்ராப்ளம்னாலும் உங்களால நிக்க முடியும், உலகத்தானால முடியாது. வேற வேற விதத்துல வேற 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 மாதிரியான வழிகளை தேடிக்கிறான். ஆனா நீங்களும் நானும் தான் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவோம். எவ்வளவு அடிச்சாலும் தாங்கக்கூடிய ஆட்கள் நம்ம தான். நமக்கெல்லாம் பாடெல்லாம் பாயாசம் மாதிரி, பாடெல்லாம் பாயாசம் மாதிரி. ஏன்னா அந்த பாதையில தான் இயேசு என்ன பண்ணாரு? கடந்து போனார். அவருடைய அடிச்சுவடுகளுக்கு நீங்களும் நான் என்ன பண்ணிருக்கிறோம்? கடந்து வரோம். கர்த்தருக்குள்ள வந்துட்டா எல்லாம் மாறிடும். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், அதோடைய துர்போதனை எதுவுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. எல்லா கஷ்டமும் உண்டு, எல்லா நஷ்டமும் உண்டு, பாடு உண்டு, எல்லாம் உண்டு, உபத்திரம் உண்டு. அது நடுவில் தேவன் உண்டு. அவர் எப்படின்னா பிரச்சனையில உன்னை விழ வச்சு பாக்குறவர் இல்ல, பிரச்சனையை காண்பித்து உன்னை தூக்கி நிறுத்தி பாக்குறவர். பிரச்சனை இருந்தா தான் தேவன் என்னை எப்படி பலப்படுத்தினாரு, தேவன் என்னை எப்படி தூக்கினாருன்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா முடியாது, இல்லைன்னா முடியாது.
அங்க எப்படி அந்த சித்தி மரம் அதிகப்படியான உஷ்ணத்தை தாங்குச்சோ அந்த ஒரு குணத்தை பார்த்து தான் தேவன் அந்த மரத்தை செலக்ட் பண்ணார். கர்த்தருக்கு தெரியும் நீங்களும் நானும் பிரச்சனையை பார்த்து பயப்படுற ஆள் கிடையாது. சொல்ற ஆளுங்க தான் பிரச்சனை பெருசா இருக்குதுங்க, ஆனா நிக்கிற ஆளு நம்ம பிரச்சனையில நிக்கிற ஆளு. தெரிஞ்சதுனாலதான் உங்களையும் என்னையும் கர்த்தர் ரட்சித்து இருக்கிறார். இந்த ரட்சிப்பு மனுஷனால உண்டானது இல்ல, இது தேவனால் உண்டானது. ஏன்னா தேவனுக்கு தெரியும் இவனால இவளால என் மகளால என் மகனால நிக்க முடியும், அதனாலதான் இவங்களை நான் செலக்ட் பண்ணேன். அந்த சித்தி மரத்தை தேவன் என்ன பண்ணாரு? எப்படிதான் செலக்ட் பண்ணாரு? அப்படிதான் செலக்ட் பண்ணாரு. 1 பேதுரு 4:16 வாசிங்க. 1 பேதுரு 4:16. ஒருவர் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை. இது பாசிபிலிட்டியா? இதை புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறியோ நீ கிறிஸ்தவனாய் இருந்து நீ எவ்வளவு கஷ்டப்படுறியோ தேவனை மகிமைப்படுத்து அப்படின்னா ஏத்துக்க முடியுதா? அது ஏத்துக்க முடியுதா? முடியாது. ஆனா ரோமர் 8:18 வாசிங்க. ரோமர் 8:18. ஆதலால் என்னவா? இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் இருந்து வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல எண்ணுகிறேன். என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில என்ன இருக்குது? பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, பாடு இருக்குது. நம்ம அதை பார்த்து தான் பயப்படுறோம். இன்னும் சொல்ல போனா அதுக்காக தான் சர்ச்சுக்கே வரோம். எதுக்காக சர்ச்சுக்கு வரோம்? இந்த கஷ்டம் மாறும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, மாறும். தேவன் மாற்றுகிறவர். ஆனா இந்த பாடு, இந்த கஷ்டம், நஷ்டம் வேணான்னா போயிடுமா? எனக்கு பிரச்சனையே வேணாங்க, எனக்கு போராட்டம் வேணாங்க, எனக்கு உபத்திரம் வேணாங்கன்னா போயிடுமா? போவாது. அது இருக்கத்தான் செய்யும். யாராலையும் அவங்களுடைய உபத்திரவத்தை, அவங்களுடைய கஷ்டத்தை, அவங்களுடைய நஷ்டத்தை இன்னொருத்தர்கிட்ட கொடுக்க முடியாது. அவங்க தான் சுமந்தாகணும். நீங்கள் சுமப்பதற்கு அவர் உதவி செய்கிறார். அந்த சுமையை அவர் எடுத்துக்கொள்ளுகிறார். எடுத்து உங்களை விடுதலை செய்கிறார். இந்த விடுதலையை கொடுக்கணும்னா பாடு நமக்கு வேணும், கஷ்டம் நமக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா வந்து விழுந்துரும் பயந்துடாதீங்க. இருக்கிறதே முடியலையா, எங்க போய் முட்டிக்கிறதுனே தெரியல, இன்னும் பாடா இல்ல. உனக்கு இருக்கிற பிரச்சனையா தான் சொல்றாரு ஆண்டவர். உனக்கு என்ன இப்ப இருக்குது அது பத்தி கவலைப்படாத. அதை சுமப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராகவும் நீதி உள்ளவராகவும் இருக்கிறார். அப்ப இந்த சித்தி மரம், பாவ மரம் தேவன் தேர்வு செய்தார். இது உஷ்ணத்தை அதிகப்படியாய் தாங்கும் என்கிறதுனால அதை தேர்வு செய்தார். அப்படியே உங்களையும் என்னையும் தேவன் என்ன பண்ணாரு? இந்த பாவ உலகத்திலிருந்து பிரத்யேகமாக பாவிகளாய் இருந்த நம்மை நீதிமானாய், பரிசுத்தவானாய் இயேசுவின் ரத்தத்தினாலே நம்மை மாற்றிவிட்டார். விளங்குதுங்களா? ஏன் மாத்திட்டார்னா, இந்த பாடுகள்ல நிற்கக்கூடிய தகுதி நமக்கு உண்டு என்பதால. சரி, ரெண்டாவது, இந்த சித்தி மரத்தினால செஞ்சு அது மேல என்ன பண்ண சொன்னாங்க? யாத்திராகமம் 25:11. இப்போ அது மேல என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? பொற்தகடினால என்ன பண்ண? மூடு. ஓவர் லேஅவுட் வித் பியூர் கோல்டுன்னு வருது ஆங்கிலத்துல. ஒரு லேயர் ஒரு தின்னான ஒரு பசும்பொன் தகடினால அந்த சித்தி மரத்துல செஞ்ச சித்திர வேலையில என்ன பண்ணோம்? பொதிக்க சொல்லி இருக்கிறார். அப்படியே பொதுக்க சொல்லி இருக்கிறார். அப்ப நல்லா கவனிங்க, பொண்ணு தின்னா மாறணும்னா அது சாத்தியக்கூறே கிடையாது. ஒரு பசும் பொன் கோல்டு ஒரு மெல்லிய தகடா மாத்துறதுன்றது சாத்தியக்கூறே கிடையாது. அப்படி அது மெல்லிய தகடா மாறணும்னா, அதாவது எப்படின்னா, இப்ப இந்த இடத்த பாக்குறீங்க, இது வுட்ல அழகா ஷேப் பண்ணி வச்சிருக்காங்க.
இப்ப இது மேல கோல்ட வச்சு தட்டினா கரெக்டா இந்த ஷேப் வரணும். இந்த ஷேப் எல்லாம் கரெக்டா வரணும்னா அது ரொம்ப தின்னா இருக்கணும், ரொம்ப மெல்லியதாக அது இருக்கணும், மெல்லிய தகடா இருக்கணும். அப்ப அந்த தங்கம் மெல்லிய தகடா மாறணும்னா அதை 7 முறை அக்னியில சுட்டெரிப்பார்கள். 7 முறை என்ன பண்ணுவாங்க? புடமிடப்பட்ட தங்கத்தினால மட்டும்தான் அந்த ஷேப்புக்கு வரும். நீங்க உடன்படிக்கை பெட்டி பாத்தீங்கன்னா நிறைய அதுல ஆர்ட் இருக்கும், நிறைய ஸ்டாச்சூஸ் இருக்கும், நிறைய டிசைன்ஸ் இருக்கும், நிறைய காரியங்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியில வச்சு உட்ல செஞ்சு வச்சு அது மேல என்ன பண்ணிருக்கிறாங்க? மெல்லிய கோல்டு தகட்டினால தட்டும் பொழுது அது நேர்த்தியா பொருந்தணும். நேர்த்தியா என்ன பண்ணணும்? பொருந்தணும். இந்த பொருந்துறதுக்கு தான் அந்த தங்கம் மெல்லிய தகடாக என்ன பண்ணணும்? மாறணும். முதல்ல சித்தியம் மரத்துக்கு அது பாவ மரம், அது உஷ்ணத்தை தாங்கும். நாமும் பாவிகளா இருந்த நம்மை நீதிமானாய் மாற்றி பாடுகள் வழியாய் கர்த்தர் நம்மளை நடத்துறாருன்னு பார்த்தோம். இந்த பொன் தகடு எதற்கு நிழலா இருக்குதுன்னா, நம்ம பசும் பொன் தகடுன்னு தமிழ்ல சொல்லுவோம், பியூர் கோல்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இத மூல மொழியில எப்படி சொல்றாங்கன்னா தோஹார் சபார்னு சொல்லுவாங்க. தோஹார் சபார். இந்த தோஹார் சபார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பியூரிஃபைடு ஹோலினஸ்னு அர்த்தம். பியூரிஃபைட் ஹோலினஸ், சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்தம்னு அர்த்தம். பசும் பொன்னுன்னா என்ன அர்த்தம்? சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்தம். சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்தம், வெறும் பரிசுத்தம் இல்ல, சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்தம். இப்போ நல்ல கவனிங்க, இந்த பொண்ணு கூட நமக்கு என்னவா இருக்குது? நிழலாக இருக்குது. மல்கியா 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். யாரை சுத்திகரிப்பாரா? லேவியின் புத்திரரை சுத்திகரிப்பார். ஏன் சுத்திகரிக்கிறாரா? அவர்கள் கர்த்தருடையவர்களா இருக்கும்படிக்கு, நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும். யார் புடமிடுவாரு? தேவன். தேவன் நம்ம என்ன பண்றாராம்? புடமிடுகிறார்னா சுத்திகரிக்கிறாரு. பியூரிஃபைடு ஹோலினஸ், சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பரிசுத்தத்தை கொடுக்கிறாரு. ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் ஆசாரிய கூட்டம். நீங்களும் நானும் யாரு? ஆசாரியர்கள். தேவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர் நம்மள என்ன பண்றாராம்? சொல்லுங்க. சுத்திகரிக்கிறார். சுத்திகரிக்கிறார். அப்ப சுத்திகரிக்கும் போது எப்படி இருக்கும்? அக்னினால சோதிக்கும் போது எப்படி இருக்கும்? கஷ்டம்தான் இல்ல? ஆனா ஏன்னா அடி அடின்னு அடிச்சாதான் அது என்னவா மாறும்? அந்த பொண்ணுடைய அந்த ஷேப் வரும், அந்த வடிவத்தை அது பெறும். இல்லைன்னா அது அப்படியே தகடாதான் இருக்கும். அப்படியே நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக, ஆசாரியர்களாக மாறுறதுக்காக தேவன் கூட என்ன பண்றாரு? சொல்லுங்க. தட்டுறாரா? ஆமா. எல்லாம் கேட்கிறோம், கிடைக்குதா? சர்ச்சுக்கு வந்த பிரச்சனை மாறுதா? ஜபிக்கிறோம் ஜபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம் வேதம் வாசிக்கிறோம், எல்லாத்துலயும் கலந்துக்கிறோம், மாறுதா? சொல்லுங்க. கொஞ்சம் மாறுது, கொஞ்சம் மாறல. இது ஆன்சர், அதான் கரெக்ட். அந்த கொஞ்சம் ஏன் மாறல தெரியுமா? தேவனுடையவர்களா நம்ம முற்று முடிய மாறல. தேவனுடையவர்களாய் முற்று முடிய மாறல. இன்னும் புரியுற மாதிரி சொன்னா, தேவனே நீ விரும்புகிற வடிவத்தை நான் அடைவதற்கு என்ன சிற்பியும் ஆண்டவரேன்னு நம்ம ஒப்பு கொடுக்கல. நம்ம சுயத்துல நம்ம வாழ்றோம். சபைக்கு வரோம், தேவைகளுக்காக வரோம், கூட்டங்கள்ல கலந்துக்கிறோம், ஏதோ ஒரு பிரச்சனைக்காக வரோம். ஆனா எத்தனை பேர் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் என் தேவனை நான் நேசிக்கிறேன், அதற்காக நான் ஆலயத்துக்கு போறேன்னு சொல்றவங்க இருக்கிறீங்களா? அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறேன். உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் கூட என் மீது அன்பு கூறுன்னு சொல்ற. என் மீது அன்பு கூறுன்னு சொல்ற. நம்ம பிரச்சனை இருந்தா, அந்த பிரச்சனையில இருந்து தேவன் விடுதலை கொடுத்தா தேவனை துதிப்போம். பிரச்சனை அப்படியே இருந்தா துதிக்க மாட்டோம். அது மாறணும்னா அவருடைய சுபாவம் நமக்குள்ள வரணும். தெய்வத்தினுடைய
சுபாவம் நமக்குள்ள வரணும். அப்போ தெய்வம் எப்படிப்பட்டவர்? நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்க. இப்ப அவர் மாதிரியே நீங்களும் நானும் என்ன பண்ணிக்கணும்? டே பை டே பரிசுத்தம் பண்ணிக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு சுத்திகரிப்புன்றதனுடைய அர்த்தமே தெரியல, அதனுடைய முக்கியத்துவம் புரியல. நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமான தேவன். அவரை ஆராதிக்கும் போது ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கணும். ஏன்னா அவர் ஆவியான தேவன். மனுஷனோ முகத்தை பார்க்கலாம், ஆண்டவர் இருதயத்தின் ஊடுருவி என்ன பண்ணிடுவாரு? பார்த்துடுவார். அப்போ இந்த தங்கம் சுத்திகரிக்கப்பட்ட இந்த தங்கம் எதற்கு நிழலா இருக்குதுன்னா நம்முடைய சுத்திகரிப்புக்கு நிழலா இருக்குது. வாசிங்க தீத்து 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். தீத்து 2:14. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் தம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பாத்தீங்களா? ஏன் சுத்திகரிப்புனா நம்ம என்ன செய்யணும்? நற்கிரியைகள் செய்யணும். தேவன் விரும்புற பாத்திரமா நம்ம மாறணும். தேவன் பாவத்தை பாராத எப்படிப்பட்ட கண்ணனா? சுத்த கண்ணன். இன்னைக்கு நம்ம அந்த பாவத்தோட உட்கார்ந்து இருந்தா யாரோட கண்ணில் தெரிய மாட்டோம்? சொல்லுங்க. தேவனுடைய கண்கள்ல தெரிய மாட்டோம். அதனாலதான் தம்முடைய குமாரனை கொடுத்தார். ஏன் கொடுத்தாருன்னா அவருடைய ரத்தத்தினாலே நம்ம சுத்திகரித்துக் கொள்ளும் பொழுது தேவனுடைய கண்ணில் நம்ம தெரியும். அதனால சுத்திகரிப்பு ரொம்ப அவசியம். அவசியம். சில நேரத்தில் உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள் மாறலன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு நீங்க சரியா சுத்திகரிக்கப்படலன்னு அர்த்தம். அந்த நேரத்துல உடனே தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த பிரச்சனை ஏன் வந்ததுன்னு எனக்கு தெரியல, ஆனா இதை மாற்றுங்க. அதுக்கு முன்னாடி என்ன மாற்றுங்க, என்ன சுத்திகரிங்க. இந்த பிரச்சனைக்கு நான் காரணமா என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அதனால என்ன சுத்திகரி ஆண்டவர்ன்னு சொல்லிட்டு கர்த்தர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து பாருங்களேன், பிரச்சனை மாறிடும். பிரச்சனை மாறிடும். பிரச்சனைக்கு தீர்வு என்னன்றதை முதல்ல நம்ம என்ன பண்ணோம்? கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டோம்னா பிரச்சனைக்கு தீர்வை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். சரி, இப்ப முதல்ல பார்த்தோம், அது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, தேவனுடைய உரிமை கூறிய பெட்டி. அப்படியே நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், அவருடைய உரிமை கூறியவர்களா இருக்கிறோம். ஏன்னா நீங்களும் நானும் தேவனுடைய பண்ணை, தேவனுடைய மாளிகை, தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம்னு பார்த்தோம். ரெண்டாவது, சித்திங் மரம் ஏன் தேர்வு செஞ்சாருன்னா அது என்னவா இருக்குது? பாவ மரம். ஆனா அதே நேரத்துல நல்ல உஷ்ணத்தை தாங்கக்கூடிய மரமா இருந்ததுனால தேவன் தெரிந்து கொண்டார். அப்படியே இந்த உலகத்துல உன்னையும் என்னையும் பாவிகளா இருந்த நம்மை தெரிந்து கொண்டார். அந்த அக்னி என்கின்ற பாடுகளையும் கஷ்டங்களையும் மத்தியில நம்ம நிற்கிறவர்கள் என்பதை அறிந்து தேவன் தெரிந்து கொண்டார். சரியா? தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, இப்ப அது மேல என்ன பூசினாங்க? ஒரு கோல்டு ஷீட்டை பூசினாங்க. அப்படியே தெய்வத்தினுடைய குணம், அவர் பரிசுத்தர் ஆகியால் நாமும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். அந்த சுத்திகரிப்பு நமக்குள்ள வரணுன்றதுக்கு அடையாளமாக அந்த உடன்படிக்கை பெட்டி மேல என்ன பண்ணிருக்கிறாங்க? அந்த சித்தி மரத்துக்கு மேல அந்த கோல்டு பிளேட்டை வச்சிருக்கிறாங்க. தேவன் எவ்வளவு ஞானமா செஞ்சிருக்கிறார் பாருங்க. அங்க செஞ்ச ஒவ்வொரு விஷயமும் செஞ்சவங்களுக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அதான் முன்னாடியே நம்ம பார்த்தோம். ரோமர்லயும் 1 கொரிந்தியர்லும் பவுல் தெளிவா சொல்றாரு, முன்பு எழுதியிருக்கிறவைகள் நமக்கு போதனையாகவும் எச்சரிப்பு உண்டாக எழுதப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ அடுத்தது, இப்போ அந்த பெட்டிக்கு மேல ஒரு மூடி வச்சாங்க, ஒரு மூடியை வச்சாங்க. யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனம். இப்ப புரியுதா? இப்ப அந்த பெட்டி மேல என்ன வச்சாங்களா? பெட்டிக்கு மேல மூடியாக கிருபாசனத்தை மூடியாக என்ன பண்ணி இருக்கிறாங்க? பயன்படுத்தி இருக்கிறாங்க. பெட்டிக்குள்ள என்ன இருந்ததுன்னா சாட்சியின் பிரமாணம் இருந்தது. புரிஞ்சுதுங்களா? நல்லா புரியுதுங்களா? பெட்டிக்கு மேல என்ன வச்சாங்க? கிருபாசனம்ன்ற ஒரு மூடி வச்சாங்க. பெட்டிக்குள்ள என்ன இருக்குது? சாட்சியின்
பிரமாணம் சொல்லிட்டு இருந்தது. என்ன இருந்தது பெட்டிக்குள்ள? சொல்லுங்க பாப்போம். பெட்டிக்குள்ள இருந்தது என்ன? யார் சொல்றீங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு பிரியாணி. பெட்டிக்குள்ள என்ன இருந்தது சொல்லுங்க. சாட்சி பிரமாணம் கரெக்ட். என்னென்ன இருந்தது? 10 கட்டளை 1. அப்புறம் 3 பொருள் இருந்தது. 1 தேவன் தம்முடைய விரல்களினால் எழுதின 10 கட்டளை. இன்னொன்னு ஆரோனின் துளித்த கோல். இதெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாடெல்லாம் படிங்க, புரியுதா? ஆரோனின் துளித்த கோல் இருந்துச்சு. மூணாவது என்ன இருந்துச்சு? மன்னா. என்னது மன்னா? மன்னான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னான்னு அர்த்தம். மன்னான்னா என்ன அப்படின்னு அர்த்தம் மூல மொழியில. மன்னான்னா என்ன? ஏன்னா இஸ்ரவேலருக்கு தேவன் என்ன பண்ணாரு? வானத்திலிருந்து பொழிஞ்சா இருப்பாரு. அதை அவன் பார்த்தவொடனே எபிரேய மொழியில என்ன அப்படின்னா அதுதான் என்ன ஆயிடுச்சு? மன்னான்னு ஆயிடுச்சு. புரியுதா? இது என்ன அப்படின்னு கேட்டான். அதான் மன்னா. புரியுதுங்களா? தூதர்கள் சாப்பிடுற ஆகாரத்தை என்ன பண்ணாரு? அவர் ஜனங்களுக்கு கொடுத்தார். இப்போ இந்த 3 விஷயத்தை தான் என்னன்னு சொல்லி இருக்கிறாங்க? சாட்சியின் பிரமாணம். நல்ல ஞாபகப்படுத்திங்க. மேல என்ன இருந்தது? பெட்டிக்கு மேல கிருபாசனம் இருந்துச்சு. அந்த கிருபாசனத்துக்கு பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு? 3 பொருள் இருந்துச்சு. என்னென்ன? 1 10 கட்டளை உள்ள கற்பலகை. இன்னொன்னு ஆரோனின் துளித்த கோல். 3வது பொற்பாத்திரத்துல மண்ணா இருந்துச்சு. ஓகேவா? புரிஞ்சுதா? மறுபடியும் கேட்குவா? வேண்டாம், கடையை காலி பண்ணுங்க ஐயா. சரி, இப்போ அந்த பெட்டிக்கு மேல கிருபாசனம் இருந்துச்சு. பெட்டிக்கு மேல என்ன இருந்துச்சு? கிருபாசனம். அந்த கிருபாசனம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு 2 தேவ தூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தன் 2 சிறகுகளால என்ன பண்ணிட்டாங்க? தங்கள் முகத்தை மோதிக்கிட்டு இருந்தாங்க. அது நடுவுல தேவனுடைய கிருபாசனம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. கிருபாசனம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் பேசுகிற இடம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் பேசுகிற அல்லது தன்னை வெளிப்படுத்துகிற இடம். அதுக்கு பேர் தான் கிருபாசனம் அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த கிருபாசனம் எதற்கு நிழலா இருக்குதுன்னா, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டதே எதனால ரட்சிக்கப்பட்டோம்? சொல்லுங்க. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். கிருபை இல்லைன்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்காது? ரட்சிப்ப கிடைத்து இருக்காது. யோவான் 1ஆம் அதிகாரம் 16, 17. அவருடைய பரிபூர்ணத்தினால் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி எனில் சொல்றாரு பாருங்க, நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. அதனால கவனிங்க, கிருபை அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம விளங்கிக்கணும். கிருபைன்ற வார்த்தை என்ன பண்ணோம்? விளங்கிக்கணும். கிருபைன்றது ஒரு வார்த்தை அல்ல. முதல்ல அது புரிஞ்சுங்க. கிருபைன்றது ஒரு வார்த்தை அல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், பைபிள், வாட்ச், சட்டை அப்படின்ற மாதிரி கிருபை இல்ல. அப்படி கிடையாது. அது ஒரு பொருள் அல்ல. கிருபை என்பது பொருள் அல்ல. கிருபை என்பது தேவனுடைய குணம். கிருபைன்றது என்னது? தேவனுடைய குணம். அதனால்தான் நீங்க திருவிவிலியத்தை பார்த்தீங்கன்னா, அந்த ரோமன் கேத்தலிக் பைபிள் ரிவைஸ்டு வெர்ஷன் சொல்லுவாங்க. அந்த திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்புன்னு சொல்லுவாங்க. அந்த பைபிள்ல கிருபைன்னு வர இடத்துல எல்லாம் என்ன 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 போட்டிருப்பாங்க தெரியுமா? பேரன்புன்னு போட்டிருப்பாங்க. கடவுளின் பேரன்பு. அன்பு வேற, பேரன்பு வேற. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப பேரன்பு தான் கிருபை. பேரன்பு தான் என்னது? கிருபை. இப்ப நல்லா கேட்டுங்க, நம்ம வாச இந்த வசனத்துல அவருடைய பரிபூர்ணத்தினாலே நம்ம என்ன பெற்றோமா? கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஒரு கிருபை இல்ல, கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அப்ப அவருடைய பரிபூர்ணம்னா என்ன? இயேசு இந்த பூமியில மனுஷனாக வாழ்ந்தார்.
மனுஷனாக வாழ்ந்து, முன்னாடி பார்த்தோமே, எல்லாம் பாடு, கஷ்டம், நஷ்டம் எல்லாவற்றையும் நமக்காக சகித்து ஜீவனையும் கொடுத்ததுனால அந்த கிருபை நமக்குள்ள வந்துருச்சு. இப்ப கிருபை மேல் கிருபைன்னா கிருபை கிடைச்சது, அதோடு கூட சத்தியமும் கிடைச்சிருச்சு நமக்கு. இந்த சத்தியம் என்ன தெரியுமா? வேதம்ன்றது என்ன தெரியுமா? தேவனுடைய, சொல்லுங்க, என்னது இது? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை. இப்ப நல்லா கவனிங்க, உங்க கையில இருக்கிற பைபிள் தேவனுடைய வார்த்தை. ஒரு காலத்துல, இன்னைக்கு நிறைய பேர் நிறைய இடத்துல போகும்போது வந்து கேட்பாங்க, ஐயா எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும், இதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னுவாங்க. என்ன அபிஷேகம் வேணும்னு நான் கேட்பேன். ஆண்டவர் என் கூட என்ன பண்ணணும்? பேசணும். பேசணும் பிரதர், அந்த அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னுவாங்க. இப்போ அவங்கக்கிட்ட என்ன ஜெபிக்கிறது? நான் ஜெபிக்க மாட்டேன், பைபிள் எடுத்து கையில் கொடுத்துருவேன். இதான் அபிஷேகம், இதுதான் அபிஷேகம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் தப்பா என்ன பண்ணிட்டாங்க? இந்த கிருபைய தவறா போதிச்சிட்டாங்க. இன்னொரு பெரிய ஒரு தவறான ஒரு உபதேசம் இருக்குது கிறிஸ்டியானிட்டியில. என்ன தெரியுமா? கிருபையின் காலம்னு சொல்றாங்க. என்னது கிருபையின் காலம்? பைபிள்ல அந்த வார்த்தையே இல்லை. கிருபையின் காலம்னு பைபிள்ல இல்லவே இல்லை. ஏன்னா அது குறிப்பிட்ட காலத்துல என்ன ஆயிடுமா? கிருபை முடிச்சிடும்ன்றாங்க. ஆனா நீங்க வேதத்தை எடுத்து பாருங்க, எத்தனை வசனம் அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு இருக்கு. நம்மால என்ன சொல்றான்? கிருபை போயிடும். நல்லா கவனிங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கிருபையை பத்தி பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்புக்கு பாத்திரவானா இருப்பான்னு வசனம் சொல்லுது. இது கிருபை என்பது தேவனுடைய குணம். அவருடைய கண்ணில் யாருக்கு கிருபை கிடைக்குதோ என்னது? ரட்சிப்பு. தேவன் உங்களை என்ன கருவில பார்த்திருக்கிறாரு. பார்த்ததுனாலதான் அவருடைய கிருபைனால நம்மளை ரட்சித்து இருக்கிறாரு. இன்னைக்கு நம்மள சபையில உட்கார வச்சிருக்கிறார். உங்கள் சந்ததி இதனால தொடப்பட்டிருக்குதுன்னா அது தேவனுடைய கிருபை. உங்க மூலமா உங்க சந்ததியே ரட்சிப்புக்குள்ள வருது. அந்த ரட்சிப்பை நம்ம பறைசாற்றணும், அந்த ரட்சிப்பை நம்ம மெச்சுக்கொள்ளணும். ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அதான் பாருங்க, இந்த கிருபை என்பது அங்க கிருபாசனத்தின் மூலமாக தேவன் எப்படி பேசினாரோ அப்படியே இங்கு கிருபையின் மூலமாக, கிருபையின் வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பேசிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் இந்த இடத்துல நின்று என்ன பண்றாரு? தேவன் பேசுறாரு. நீங்க வேதத்தை திறக்கும் போதெல்லாம் தேவன் என்ன பண்றாரு? பேசுறாரு. காலையில காலண்டரை பார்க்கும் போது என்ன பண்றாரு? சொல்லுங்க, பேசுறாரு. பேசுறாரு. இல்ல, ரொம்ப பிஸியா இருக்காங்க ஐயா, ரொம்ப நிறைய வேலை. அதனால இன்னைக்கெல்லாம் பைபிள் படிக்கிறது கூட நம்ம ஆட்களுக்கு என்ன இல்லை, நேரம் போதல. அதனால அட்லீஸ்ட் காலண்டர்ல இருந்து ஒரு வசனமாவது என்ன பண்றாங்க? ஏதோ ஒண்ணு. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தேவனுடைய சத்தத்தை கேட்கறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்குள்ள விடுதலை கிடைக்கும். ஏன்னா அந்த வார்த்தைக்கு வல்லமை அதிகம். இப்போ இந்த கிருபை உள்ள வார்த்தை நமக்கு கிடைச்சதுனால என்ன பண்ணுதா? ரோமர் 5:21. நல்ல கவனிங்க, பாவம் மரணத்துக்கு ஏதுவாய் ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. இன்னைக்கு நீங்களும் நானும் மரணத்துக்கு பாத்திரவான்களா இல்லாதபடிக்கு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் நம்மை ஆண்டு கொள்வது தேவனுடைய கிருபை. இல்லைன்னா நம்ம மரணத்துக்கு பாத்திரவான்களா இருப்போம். 2 கொரிந்தியர் 4:15 வசனம். அது எப்படி முதல்ல ஆரம்ப வாசிங்க. கவனிச்சிங்களா அந்த வார்த்தைய? தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக என்ன அர்த்தங்க? தேவனுடைய மகிமைன்னா என்னன்னு நமக்கு புரியணும், விளங்கணும். அது எப்படி விளங்குமா? இப்ப வாசிங்க. கிருபையானது ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவைகள் எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. இப்ப நல்லா கவனிங்க, தேவனுடைய மகிமை.
இந்த மகிமைக்கு முன்னாடி மனுஷன் நிக்க கூடாதுன்றதுனால தான் ஏதேன் தோட்டத்தை விட்டு தேவன் என்ன பண்ணிட்டாரு? விரட்டி அடிச்சிட்டார். தேவனுடைய மகிமைக்கு முன்பதாக மனுஷனால நிக்க முடியாது. ஆனா இப்ப இந்த கிருபை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க உள்வாங்கி தேவனை ஸ்தோத்தரிக்கிறீங்களோ அவளுக்கு அவ்வளவு தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ளாக இறங்குகிறது. எந்த தேவன் வேண்டாம் என்று விலக்கின அந்த பாவத்தை உடைத்து தகர்த்தெறிந்து தேவனோடு கூட உறவு கொள்ளும்படி, அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான ஒரு ஐக்கியத்தை, ஒரு உறவை கிருபை மூலமாக நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். இது நம்மால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபை என்பது தேவனுடைய ஈவு. அதுதான் ரோமர் எபேசியர் 4:7 வாசிங்க. நல்ல கவனிங்க. கிறிஸ்துவின் ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு என்ன அளிக்கப்பட்டிருக்குதா? இப்போ நல்ல கவனிங்க. கிருபை எல்லாருக்குமே எல்லாமா கிடைச்சிடாது. கிருபை கிடைக்கும், ஆனா அந்த கிருபைக்கு என்ன இருக்குதுன்னு சொல்றாதீங்க, அளவு. கிருபைக்கு என்ன இருக்குது? அளவு. வேதம் சில விஷயங்களை மெஷர் பண்ணுது. கிருபைக்கு அளவு இருக்குது, விசுவாசத்துக்கு அளவு இருக்குது. புரியுதுங்களா? தேவன் யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவுதான் கொடுப்பாரு. அப்போ அவரு இவருக்கு அதிகம் அவருக்கு கம்மி இல்ல. நம்ம முன்னாடி பார்த்தோம் பாருங்க, கிருபை எப்படி பெருகும்? ஸ்தோத்திரம் செய்யும் போது பெருகும். அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனை நீங்க ஸ்தோத்தரிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு தேவன் என்ன கொடுப்பாரு? கிருபையின் அளவை வர்த்திக்க செய்வார். கிருபையின் அளவை வர்த்திக்க செய்தா தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ள வந்துடும். தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ள வந்தா உங்க காரியம் எல்லாம் சீராயிடும். ஏன்னா அவருடைய மகிமை முன்னாடி கடந்து போனா கடலும் ரெண்டா பிறக்கும், கடலும் இரண்டாக விளக்கும். உங்க பிரச்சனை ஒண்ணுமே கிடையாது, தீர்வு உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த கிருபாசனத்தை அங்க வச்சிருக்கிறார்னா அதன் மூலமாய் நாம் இதை தான் கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் இதை தான் கற்றுக் கொடுக்கிறார். அவருடைய கிருபையினாலே நாம் இரக்கம் பெற்றிருக்கிறோம். மாத்திரமல்ல, எபேசியர் 2:6 எதற்கு கிருபை? எபேசியர் 2:6 தயவினாலும் நல்ல கவனிங்க, கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை எப்ப விளங்க செய்வதற்காக. இன்னைக்கு நம்ம சொல்றோம், எப்படி இருக்கீங்க பிரதர்? தேவ கிருபையினால இருக்கிறோம் பிரதர். எப்படி போயிட்டு இருக்கு சிஸ்டர்? தேவ கிருபையினால போயிட்டு இருக்கு. நம்ம சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் இன்னைக்கு வாயினால அறிக்கையிடுறோம். ஒரு நாளைக்கு நிஜமா மாறப்போகுது, ஒரு நாள் மாறப்போகுது, அவருடைய வருகையில மாறப்போகுது. அப்பதான் கிருபைக்குரிய அர்த்தமே நமக்கு புரியுமா? அதுதான் வருங்காலங்களில் விளங்க செய்வதற்கு. கிருபைக்கு இப்ப நம்மளுக்கு அர்த்தம் தெரியாது, கிருபையோட மேன்மை தெரியாது. அதனால்தான் என்னவோ பேசிக்கிட்டு என்னவோ பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? பெயருக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். ஆனா உண்மையில கிருபையை நம்ம எப்ப புரிஞ்சுப்போம்னா ஆண்டவருடைய வருகையில. இன்னைக்கு நம்ம அற்பமாகவும் துட்சமாகவும் துடைத்து போடப்பட்ட கந்தையை போல இந்த உலகத்துல இருக்கிறோம். அன்னைக்கு இதே உலகத்துல இருந்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துல இருந்து இறங்கி வந்து மகிமையின் கிரீடத்தை கையில வச்சுக்கிட்டு, என் மகனே என் மகளே ஏய் வான்னு கூப்பிட்டு அவங்க எல்லா உலகத்தார் முன்னாடி நம்முடைய சிரசின் மேல வெப்பாரு பாருங்க கிரீடத்தை. அப்ப தெரியும் கிரீடம், அப்ப தெரியும் கிருபை. ஐயோ ஆண்டவரே, நான் ஏதோ இந்த கிருபையினால நான் ரட்சிக்கப்பட்டேன்னு நினைச்சேன். இந்த ரட்சிப்பு ஒரு துச்சமா நினைச்சேன். ஆனா இன்னைக்கு இந்த ரட்சிப்பு எப்படி இருக்குது? இந்த ரட்சிப்பு எவ்வளவு விலை மதிக்க முடியாததா இருக்குது. உலகத்தையே ஆளும்படியான கிருபையை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். கிருபையை நம்ம உணர்ந்து கொள்ளணும் சகோதர சகோதரி. இப்போ கிருபாசனம் அங்க என்ன வச்சாரு? ஒரு மூடியா வச்சாரு. அப்படியே கிருபையினாலே நம்மை ரட்சித்தார், கிருபையினாலே நமக்கு சத்தியத்தை கொடுத்தார், கிருபையினாலே நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்தார், கிருபையினாலே தேவனுடைய மகிமையை கொடுத்தார். ஆமென். ஸ்தோத்திரம் பண்ண பண்ண என்ன ஆகுதுங்க? கிருபை. ஏன் தேவனுடைய ஆராதனைக்கு நேரத்துக்கு வாங்கன்னு சொல்றோம்? ஏன் நேரத்துக்கு வர சொல்றோம்? இங்க துதிக்கும் பொழுது தேவ மகிமை உங்களுக்குள்ளாக இறங்கி வரும். அந்த மகிமை உங்களுக்கு போதுமானதா இருக்கும். அதற்காக தான். அதாவது தனிப்பட்ட முறையில துதிக்கிறது வேறங்க. நீங்க தனியா வீட்டுல துதிக்கலாம், அது வேற. ஆனா சபையாய் சேர்ந்து துதிக்கிறோம் பாத்தீங்களா, அதோடைய வல்லமையே வேற, அதனுடைய வல்லமையே வேற. கர்த்தருக்கு சித்தமான பார்க்கலாம், அது மிகப்பெரிய ஒரு காரியம்.
அந்த ஒரு மனம் இருக்கிற இடத்துல உலகத்தையே நம்ம மாத்தலாம். அதனாலதான் அப்போஸ்தலர்களை பார்த்து அங்க இருந்த ஜனங்க சொன்னாங்க, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துட்டான். ஏன் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க? அவ்வளவு விஷயம் நடந்தது. ஒரு மனத்துல அவ்வளவு காரியம் இருக்குது, சபையின் ஐக்கியத்துல அவ்வளவு காரியம் இருக்குது. சரி, ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது தேவனுடைய பெட்டி அப்படின்னு சொல்லும் போது நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அது சித்தி மரம் என்று சொல்லும் போது பாவ மரம் பரிசுத்தமாய் மாற்றப்பட்டது. அப்படி நீங்களும் நானும் பரிசுத்தமாய் மாற்றப்பட்டு பாடுகளுக்குள்ளாக நிற்கும்படி செய்யப்பட்டது. அந்த பொற்தகடு மூடப்பட்டதுனால சுத்திகரிக்கப்பட்ட அந்த பரிசுத்தம் உங்களுக்கும் எனக்கு என்ன பண்ணுச்சு? தேவன் அந்த பரிசுத்தத்தை கொடுத்துட்டாருன்னு பார்த்தோம். மேல மூடப்பட்ட கிருபாசனம் எதுக்கு நிழலா இருக்குது? கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்கு நிழலா இருக்குது. கடைசியாக பார்க்கிறோம் அந்த பெட்டிக்குள்ள யாத்திராகமம் 25:12-21. கிருபாசனத்தை பெட்டியின் மீது வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. இப்போ முன்ன கேட்ட கேள்விய திரும்பவும் விசுவாசத்தோட நம்பிக்கையோட கேட்கிறேன். இப்ப அந்த பெட்டிக்குள்ள என்னென்ன இருந்தது சொல்லுங்க, எல்லாம் வாய் திறந்து சொல்லணும். அதுக்குள்ள என்ன இருந்தது? 10 கட்டளை. 10 கட்டளை இருந்தது. ரெண்டாவது ஆரோனின் துளிர்த்த கோல். மூணாவது மன்னா பொற்பாத்திரம். ஓகேவா? இந்த 3 பொருளை என்னன்னு சொல்றாங்க இங்க? சாட்சியின் பிரமாணம். சாட்சியின் பிரமாணம். இப்போ இந்த சாட்சியின் பிரமாணம்னா என்னன்னா அதை நான் உங்களுக்கு விளக்கிடுறேன், ஏன்னா அப்பதான் புரியும். இப்போ ஐயாவுக்கும் எனக்கும் சண்டை. ஒரு சண்டை வந்தோடனே நான் என்ன பண்ணிட்டேன்? ஐயாவை பிடிச்சி சொல்லுங்க தள்ளி விட்டுட்டேன். தள்ளி விடும் போது சபையில ஒரு 2-3 பேர் தான் இருக்கிறீங்க, சும்மா ஒரு 2 பேர் இருக்கிறீங்கன்னு வச்சுங்க. நான் தள்ளி விட்டுட்டேன், ஐயா விழுந்து அடிபட்டுச்சு. இப்போ நான் மறுபடியும் இங்க வந்து நின்று நான் அதை செய்யவே இல்லை, நான் அதை பண்ணவே இல்லை அப்படின்னு கூட்டமா இருக்கிறீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன சொல்லுங்க, நம்புவீங்க. ஏன்னா சாட்சி எத்தனை தான் இருக்குது? 2 பேர் தான். 2 பேருக்கு தான் தெரியும் நான் இவரை தள்ளி விட்டது, மற்றவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்க கண்ணால பார்க்கல. அப்போ இந்த காரியம் ஒரு நிகழ்வுக்கு ஒருத்தர் நிக்கிறாருன்னா அவர் தான் சாட்சி. அவர் தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவர் தான் சொல்லணும், இல்ல இவர் செய்யறது தவறு, இவர் தப்பு செஞ்சிட்டாரு, இவர் செஞ்சதை நான் என்ன பண்ணேன் என் கண்ணால பார்த்தேன்னு சொல்றாரு பாத்தீங்களா? அதுதான் சாட்சி. புரியுதுங்களா? இப்போ இது ஒரு எச்சரிப்பு, எனக்கு எச்சரிப்பு கொடுக்கிறாரு. ஏன்னா நீ என்ன பண்ற? தேவ சமூகத்துல நின்னு பொய் சொல்ற, ஜனங்க நம்பலாம். நாங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டோம்? நீ தள்ளி விட்டத பார்த்தோம் அப்படின்றதுக்கு அந்த சாட்சியின் பிரமாணம் எனக்கு ஒரு எச்சரிப்பு. என்னது? சாட்சியின் பிரமாணம் எனக்கு எச்சரிப்பு. அதனால்தான் கோர்ட்ல கூட என்ன பண்றாங்க? ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிட்டா யாரை கூப்பிடுறாங்க? விட்னஸ் வேணும்னுவாங்க, சாட்சி வேணும். அதுல கூட சில ஆட்கள் என்ன சாட்சியா போறாங்க? பொய் சாட்சியா போறாங்க. பார்த்தே இருக்க மாட்டான், நான் பார்த்தேன், அது பொய் சாட்சி. ஆனா நிஜ சாட்சி கோர்ட்டுக்கு தேவை. அதே மாதிரி தேவன் கூட என்ன பண்றாருன்னா நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கறதுக்கு அந்த பெட்டிக்குள்ள ஒரு சாட்சியின் பிரமாணத்தை வச்சிருக்கிறாராம். 3 பொருளை வச்சிருக்கிறார். இந்த 3 பொருளும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை இருக்குது. இந்த 3 பொருளையும் ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன ஒற்றுமை தெரியுங்களா? முதலாவது பார்த்தோம், அதுல முதல்ல என்ன இருந்தது சொல்லுங்க? 10 கட்டளை இருந்துச்சு. 10 கட்டளை இருந்துச்சு. நல்லா கவனிங்க. மோசே மலைக்கு மேல போயிட்டு என்ன பண்ணாரு? 10 கட்டளை வாங்கினாரு. வாங்கி கீழே வந்தாரு. கீழே வந்து அப்படியே அந்த 10 கட்டளை அப்படியே பத்திரமா படுத்தி அதே எடுத்துன்னு போய் உடன்படிக்கை பெட்டியில வச்சாங்களா? என்ன ஆச்சாங்க? அந்த தேவன் விரல்களினாலே எழுதின அந்த 10 கட்டளை என்ன பண்ணிட்டாரு? அவரு உலகத்திலேயே ரொம்ப சாந்தமான மனுஷன் யாராம்? மோசே. சர்டிபிகேட் கொடுக்குறது யாரு? தேவன் சர்டிபிகேட் கொடுத்தாரு. ஆனா அதே மோசே என்ன பண்ணிட்டாரு? தேவன் எழுதி கொடுத்த அந்த கற்பலகைய போட்டு உடைச்சிட்டாரு. ஏன் உடைச்சாரு? அங்க என்ன பண்ணாங்க? கன்று குட்டியை வைத்து ஆராதனை செய்தார்கள், விக்கிரக ஆராதனை செய்தார்கள். விக்கிரக ஆராதனை நிமித்தம் தேவன் என்ன பண்ணிட்டாரு? அது மோசே என்ன பண்ணிட்டாரு? உடைச்சு போட்டார்.
அந்த இடத்துல தேவ கோபம் இறங்கினது. அந்த கட்டளை உடைக்கப்பட்ட உடனே தேவ கோபம் என்ன பண்ணுச்சாங்க? இறங்கி யார் யாரெல்லாம் அந்த விக்கிரக ஆராதனையில கலந்து கொண்டாங்களோ 3000 பேரை தேவன் அங்க அழிச்சார். எத்தனை பேர் அழிச்சாரு? 3000 பேரை தேவன் அழிச்சார். எதுக்காக அழிச்சாரு? விக்கிரக ஆராதனை. முதல் எச்சரிப்பு சாட்சியின் பிரமாணம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கும் எனக்கும் சாட்சியின் பிரமாணமா அங்க 10 கட்டளை நமக்கு ஒரு சாட்சியின் பிரமாணமா இருக்குது. என்ன நமக்குள்ள வரக்கூடாது? விக்கிரக ஆராதனை வரக்கூடாது. இப்போ விக்கிரக ஆராதனை அப்படின்னு சொல்லும் போது ஜெனரலா நம்ம எப்படி எடுத்துப்போம்? ஒரு கல்லை வச்சு மண்ணை வச்சு அதுக்கு முன்னாடி விழுந்து கும்பிட்டா அதுதான் நம்ம என்ன நினைக்கிறோம்? விக்கிரக ஆராதனை நினைக்கிறோம். ஆனா வேதம் சொல்றது என்னன்னா, தெய்வத்தை விட்டு பிரிக்கிற எல்லாமே விக்கிரக ஆராதனை தான். உனக்கும் தேவனுக்கும் பிளவை கொண்டு வருகிற எல்லாமே விக்கிரக ஆராதனை தான். பொருளாசை விக்கிரக ஆராதனை. நல்லா புரிஞ்சுங்க. அப்ப நல்லா கவனிங்க, விக்கிரக ஆராதனை இருந்தா தேவன் தண்டிப்பே அப்படின்றதுக்கு சாட்சி பிரமாணத்தை எங்க வச்சுட்டாரு? உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வச்சுட்டாரு. 10 கட்டளை என்ற அந்த கற்பலகைகள் மூலம் வச்சுட்டாரு. இன்னைக்கு நம்மளும் ஒரு பலகையை வச்சிருக்கிறோம். நம்மளும் சொல்லுங்க பலகையை வச்சிருக்கிறோம். வீட்டில் இருக்குது, உங்க கையில இருக்குது, கொஞ்சம் சைஸ் வித்தியாசம், அவ்வளவுதான். அந்த பலகை கொஞ்சம் சைஸ் வித்தியாசம். சிலருக்கு இந்த சைஸ்ல இருக்கும், சிலர் வீட்டில் என்ன இருக்கும்? ஐயா சொன்னாரு ஹோம் தியேட்டர். ஹோம் தியேட்டர், பெரிய பெரிய டிவி. இப்பெல்லாம் பாத்ரூம்ல வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னையில வந்து பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டைம் இல்லை அவங்களுக்கு. எல்லாம் எங்க போனாலும் உக்காந்தாலும் ரெஸ்ட் ரூம். ஆமா, என்டர்டைன்மெண்ட் ஆகி போச்சு. புரியுதுங்களா? அது விக்கிரக ஆராதனை. புரியுதுங்களா? நான் தொலைக்காட்சியோ மொபைலையோ பார்க்க வேணான்னு சொல்லல. தேவையானதை பாருங்கள், தேவைக்கேற்ப பயன்படுத்துங்கள். அளவுக்கு மிஞ்சி போனா உங்களை அழித்து விடும். உங்களை அழித்து விடும்ன்றதுனால நீங்க அழிஞ்சு போயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு தெரியாம பின்னாடி ஒரு அழிவு வந்துகிட்டே இருக்குது. நீங்க எதிர்பார்த்துட்டு முன்னாடி போறீங்க. அங்க ஒரு சர்க்கிள். அந்த சர்க்கிள் எப்படி வந்ததுன்னா உங்க கையில இருக்குது, உங்க வீட்டுல இருக்குது. தெய்வத்தை விட்டு பிரிக்கிற எந்த காரியமும் விக்கிரக ஆராதனை. நண்பர்கள் வருவாங்க, ஃபங்க்ஷன் வரும், நிறைய விஷயங்கள் வரும். இன்னைக்கு கூட ஆக்சுவலா இன்னைக்கு இந்த இடத்துல வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒருத்தருங்க வெளியில இருந்து வராங்க நம்மளை பார்க்கறதுக்கு வராங்க. நான் சொன்ன வெயிட் பண்ண சொல்லு, நான் என்ன பண்ணிட்டு வந்துடுறேன், முடிச்சுட்டு வந்துடுறேன். அது கொஞ்சம் சங்கடம் தான் அவங்களுக்கு, அது அவங்களுக்கு கஷ்டம்தான். ஆனா எனக்கு இது ஜீவன், எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை. இதை நான் என்ன பண்ணிதான் ஆகணும்? செஞ்சுதான் ஆகணும். தெய்வத்துக்கு முன்னாடி எதுவுமே இருக்கக்கூடாது சகோதர சகோதரி. அப்படி நீங்க வாழ்ந்து பாருங்களேன், உங்களை எல்லாவற்றையும் தேவன் நேர்த்தியா வைப்பாரு. நிறைய விஷயம் நம்ம சொல்றோம், இது நடக்கல பிரதர். ஏன் நடக்கல? நீங்க தெய்வத்திற்கு முதலிடம் கொடுக்கல. எது முக்கியம், எது நேரம் அதிகமா செலவு பண்றீங்க, அதை நீங்களே தீர்மானம் பண்ணீங்க. கடவுளுக்கு நீங்க கொடுக்கிற நேரம் எவ்வளோ, உலகத்துக்கு நீங்க கொடுக்கிற நேரம் எவ்வளோ, பாத்துங்க. சோ முதல்ல அந்த சாட்சியின் பிரமாணம் முதல்ல என்னன்னு பார்த்தோம்? கற்பலகைன்னும் போது விக்கிரக ஆராதனை தான். தேவன் என்ன பண்ணுவாரு? அழிச்சிருவாருன்னா உபத்திரவத்தை அலோ பண்ணுவார், அவ்வளவுதான். உங்க குடும்ப நெருப்பு சட்டியில போட்டு வாருன்னு அவருக்கு அர்த்தம் கிடையாது. அவர் இந்த உலகத்துல ஒரு உபத்திரத்துக்கு நீ பங்கு பெற்றாகணும். கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துக்குமே நீ விழுந்தாகணும். ரெண்டாவது என்ன இருந்தது அதுக்குள்ள? ஆரோனின் துளித்த கோல். இப்ப ஆரோனுடைய காரியத்துக்கு வருவோம். ஆரோனின் துளித்த கோல் ஏன் தேவ சமூகத்துல வந்தது அப்படின்னா, சபையில சில பிரபலங்கள் இருந்தாங்க. தாத்தான், அபிராம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு கேராகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. இவங்க ஆரோனுக்கும் மோசேக்கும் விரோதமா என்ன பண்ணாங்களாம்? முறுமுறுத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. வசனம் வாசிக்க நேரம் இல்லை. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துல உங்களை ஏன் உயர்த்துறீங்க? யாரை கேட்டாங்க? ஆரோனையும் மோசையும் பார்த்து கேட்டாங்க. ஆனா கர்த்தருடைய சமூகத்துல நிக்கணும்னு கட்டளை கொடுத்தது யாரு? தேவன் கொடுத்தாரு. ஆனா ஜனங்க என்ன கேட்டாங்க? நீங்க உங்களை நீங்களே உயர்த்திக்கிறீங்க,
சபையில எப்படி நீங்க உங்களை நீங்களே உயர்த்திக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. கர்த்தருடைய சமூகத்துல துணிகரமான பேச்சு அது அங்க நடந்தது. உடனே தேவன் சொல்லிட்டார், எப்பா நீ என்ன பண்ணு, எல்லா கோத்திரத்துக்காரங்கிட்டே ஒரு கோலை ரெடி பண்ணு. லேவி கோத்திரத்துக்கு கோலை வாங்கி லேவின்னு பேர் எழுதாம அதுல ஆரோன்னு எழுது. இப்போ 12 கோலை எடுத்துட்டு வந்து என்ன பண்ண, நீ கர்த்தருடைய சமூகத்துல வைக்கணும். நான் தெரிந்து கொண்டவன்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அந்த செத்து போன உயிரற்ற கோல் ஜீவன் வரும், அது கனி கொடுக்கும், அது பூ பூக்கும், அது சுகந்த வாசனை உள்ள பூக்களை கொடுக்கும், அது துளிர் விடும். அங்க நடந்தது என்ன தெரியுமா? எடுத்துன்னு போய் கர்த்தர் சமூகத்துல 12 கோட்களை வைத்தார்கள். ஆரோனின் கோல் துளிர்த்தது. ஆனா அதுக்கு முன்னாடி ஏறக்குறைய 14,000 பேர் அங்க அழிஞ்சாங்க. 14,000 பேர் என்ன பண்ணாங்க? அழிந்தார்கள். எதுக்கு தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்துல உயர்த்தினது, கர்த்தருடைய சமூகத்துல துணிகரமாய் பேசினது. நல்ல கவனிங்க, இது ஒரு எச்சரிப்பு. இன்னைக்கு நம்ம தேவாலயத்துக்கு என்ன மரியாதை கொடுக்கிறோம்? இது ஒரு கற்களால் கட்டப்பட்ட கட்டிடமாக நீங்க பார்க்கலாம். இது கட்டிடம் தான், இது எந்த யூஸும் கிடையாது. ஆனா இந்த கற்களால் கட்டப்பட்ட கட்டிடத்துக்குள்ள எங்கு 2 3 என் நாமத்து நிமித்தம் கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில இறங்குவே என்று சொன்னவர் இறங்குகிறார். அப்போ அந்த மகிமைய நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, கனவீனப்படுத்தக்கூடாது, கனவீனப்படுத்தக்கூடாது. நம்ம கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறோன்ற உணர்வு இருக்கணும். கர்த்தருக்கு முன்பதாக நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், பயத்தோட இருக்கணும், நடுக்கத்தோட இருக்கணும், வார்த்தை அப்படி கேட்கணும். அந்த துணிகரம் இருந்துச்சுன்னா அது நம்மளை எச்சரிக்குது. அது என்ன பண்ணுது? அந்த 14,000 பேர் என்ன பண்ணி இருக்கிறாங்க? விழுந்து இருக்கிறாங்கன்னா இன்றைக்கு நீங்களும் நானும் பிரச்சனையிலையும் மற்ற காரியங்களிலும் விழுந்து விடாம இருக்கணும்னா கர்த்தருடைய சமூகத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தருடைய ஆலயத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர கற்றுக்கொள்ளுங்கள். சரியா? ஓகே. இப்போ 3ஆவதாக ஒரு சாட்சியின் பிரமாணம். அங்க என்ன வச்சாங்க? மன்னா வச்சாங்க. மன்னா கொடுக்கும் போது ஏதாவது அழிவு வந்துச்சா? அங்க கொடுக்கும் போது மன்னா பொழிஞ்சாரு, அப்ப ஏதாவது ஒரு அழிவு வந்துச்சா? வந்ததா? என்ன வந்தது? ஆமா, அதை அதிகமா சேர்க்க கூடாதுன்னு சொன்னாரு. அதிகமா சேர்த்தா அது கட்டுப்படும் சொன்னாரு. இப்படி மீறி நடக்கிற ஜனங்கள் ஆண்டவர்கிட்டே கேட்கறான், எகிப்துல நாங்க நான்வெஜ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நீங்க வனாந்திரத்துல கூப்பிட்டு வந்துட்டீங்க, ஒரு கவுச்சி இல்லை, ஒன்றும் இல்லை, வருஷம் பூரா புரட்டாசி மாசமா இருந்தா எப்படி சொல்றான் பாருங்க. அங்க இது நல்லா இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு, நாங்க அதை சாப்பிட்டு அப்படியே செத்து போயிருவோம். கர்த்தர் வந்தது கோபம், போட்டாரு காடையும் போட்டாரு, மண்ணாவையும் போட்டாரு. வாயில இருக்கும் போது என்ன ஆச்சா? ஆமா, மாட்டின கறி பீஸ பல்லுல குத்தி எடுக்கிறதுக்குள்ள என்ன பண்ணிட்டாரு? அவரு போய் சேர்ந்துட்டாரு. ஏன் தெரியுமா? தேவனை பரீட்சித்து பார்க்கிறார். கர்த்தர் சொல்றாரு, அந்த நாள்ல சொன்னாரு, இத்தனை நாளுக்கு நீ சேர்த்து வை, 7வது நாள் உனக்கு ஓய்வு நாள். அந்த நாள்ல நீ என்ன பண்ணக்கூடாது? முந்தின நாள்ல 2 படி அதிகமா சேர்த்துக்கோ. மண்ணாவை கொடுத்தாரு, அதுக்கு ஒரு கட்டளையும் கொடுத்தாரு. ஆனா ஜனங்க என்ன பண்ணாங்க? கர்த்தரையே சோதிச்சாங்க. எடுத்து வச்சாதான் என்ன சொன்னாரு? குடும்பத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கோ. 4 பேர் இருக்கிறீங்களா, 1 கிலோ அரிசி போதுங்க அப்படின்னா நம்மளால எப்படி எடுக்கிறது? வாரு எவ்வளவு முடியுமோ எல்லாம் என்ன ஆயிடுச்சு? புழு பூத்து போச்சான். ஆனா சனிக்கிழமை ஓய்வு நாளுக்கு முன்னாடி நாள் எடுத்தது, அது மறுநாள் என்ன ஆகல? கெடல. தேவனை பரீட்சித்து பார்க்கிறது, தேவனை சோதித்து பார்க்கிறது, தேவனுக்கு விரோதமா முறுமுறுக்கிறது, இதுக்கெல்லாம் தேவன் அந்த இடத்துல ஒரு தண்டனையை கொடுத்தார். இப்ப இந்த சாட்சி பிரமாணம்ன்ற 3 விஷயத்தை ஏன் பெட்டிக்குள்ள வச்சாருன்னா உங்களுக்கும் எனக்கும் எச்சரிப்பை கொடுக்கிறார். உங்களுக்கு எனக்கும் எச்சரிப்பு கொடுக்கிறார். விக்கிரக ஆராதனையில நம்ம விழக்கூடாது, தெய்வத்தை விட்டு பிரிகிற காரியத்துல நம்ம விழக்கூடாது. 2வது, தேவனுடைய சமூகத்துல என்ன பண்ணக்கூடாது? நம்மள உயர்த்தக்கூடாது. இந்த இடத்துக்குரிய மதிப்பை நம்ம கொடுக்கணும். 3வது, தேவனை பரிசித்து பார்க்க கூடாது, முறுமுறுக்க கூடாது. இன்னைக்கு முறுமுறுப்புன்றது ரொம்ப சர்வசாதாரணமாயிடுச்சு. முறுமுறுப்புன்னா என்ன தெரியுமா?
முதல்ல அதை கேட்காம நான் பேசிட்டு இருக்கேன். முறுமுறுப்புன்னா என்ன சொல்லுங்களேன், சும்மா தெரிஞ்சது சொல்லுங்க. எல்லாம் முறுமுறுப்புன்றீங்களா? மேபி அதுதான். அப்படிதான் நினைச்சிருக்கேன். சும்மா பிள்ளை பிள்ளை அப்படியே வாய் அசைச்சா அது பேர் என்னது? அது முணுமுணுப்பு. இது முறுமுறுப்பு. இது என்னது? முறுமுறுப்பு. அப்படின்னா என்னன்னா அலட்சியப்படுத்தி பேசுவது. என்னது? அலட்சியப்படுத்தி பேசுவது. நிறைய நேரத்தில் சொல்லுவோம், நல்லா இருக்கிறீங்களா? எங்க நல்லா இருக்கிறது. எப்படிங்க போயிட்டு இருக்குது? ஏதோ ஏதோ போயிட்டு இருக்குது. வியாதியஸ்தருக்கு யாருக்காவது ஜெபிக்கணும்னு போனா அவங்க சொல்லுவாங்க, விசுவாச அறிக்கை, நான் போய் சேர்ந்துருவேங்க, நான் இருக்க மாட்டேன். எல்லாம் அப்படிதான். அதுல அவங்களுக்கு ஒரு ஜீனியஸ் நினைப்பு. இப்படியெல்லாம் சொன்னா நம்ம ஆஹா எவ்வளோ ஞானவான். அந்த மாதிரி பைத்தியங்க கிட்ட ஜெபிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஜெபிக்கிறது எதுக்கு? மீட்பை பெறணுன்றதுக்காக. நம்ம மீட்பை குறித்து ஜெபம் பண்ணா அங்க என்ன பண்ணுது? நான் எதுக்கு தான் இருக்கிறேன், போயிடு, தேவையில்லை. புரியுதா? முறுமுறுப்பு. கர்த்தருடைய சமூகத்துல என்னங்க தேவன் வாழ்க்கை இப்படிதாங்க வச்சிருக்கிறாரு. அடிக்கடி நான் ஒரு டைலாக் கொடுவேன் ஆண்டவர்கிட்ட. என்ன தெரியுமா? மற்றவெல்லாம் நல்லா இருக்கிறான் ஆண்டவர், நான் மட்டும்தான் ஏடா கூடமா இருக்கிறேன். மற்றவங்களாம் எப்படி இருக்கிறாங்க? எல்லாம் வெல்த்தியா இருக்கிறாங்க, எல்லாம் வெல் செட்டில்டு. நான் ஒருத்தந்தான். சமீபத்தில் ஒரு ஊழியர் ஒருவர் பேசினார். எனக்கு நல்ல பிரபலமான ஊழியர்கள், பேர் சொல்ல விரும்பல, நல்ல பிரபலமான ஊழியர்களாக என்னுடைய நண்பர்கள் இன்னைக்கோ கான்டாக்ட்ல இருக்கிறாங்க. ரொம்ப பிரபலமானவங்க. அவங்களே என்னை பார்த்தா சொல்ற ஒரே டைலாக் இதுதான், பிழைக்க தெரியாதவன்டா நீன்னுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பிழைக்க தெரியாதவன். நாங்களாம் பாரு எப்படி இருக்கிறோம். ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு செட்டில்ட் ஆகி நல்ல வெல்த்தியான இருக்கிறோம். நீ தான் என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஊரா, கிராமமா, ஆமா, சபையா ஓடிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் வேதனையா இருக்கும். அப்போ கேட்பேன், ஆண்டவர் ஏன் ஆண்டவர் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, என்ன மட்டும் ஏன் இப்படி வச்சுக்கிறீங்க? இது ரொம்ப நாள் கேட்டுட்டே இருந்தேன். ஒரு முறை கர்த்தர் செருப்பால் அடிச்ச மாதிரி எனக்கு உணர்த்தினார். ஒரு சபையில போய் பேச போனேன். அது ரொம்ப இன்டீரியரான இது, சோழிங்கநல்லூர் பகுதியில். அந்த சபையில பார்த்தீங்கன்னா 7 பேர் தான் இருப்பாங்க. சபையில் எத்தனை பேர்? 7 பேர். அந்த 7 பேருக்கு பிரசங்கம், 7 பேருக்கு போய் சத்தியத்தை கொடுக்குறோம். இதுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு போய் அங்க சத்தியத்தை கொடுத்தோம். எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு கிளம்புற நேரத்துல ஒரு வயசான ஒரு பாட்டி அம்மா வந்து சொன்னாங்க, தம்பி நீங்க கொடுத்த வார்த்தை போன தடவை வந்து கொடுத்தீங்க, அந்த வார்த்தையை என்னுடைய குடும்பத்துல நான் என்ன பண்ணேன், பயன்படுத்தினேன். இன்னைக்கு என்னுடைய மகன் எழுந்து நடக்க ஆரம்பிச்சுட்டான். எனக்கு ஒன்றும் புரியல. என்னம்மா புரியலம்மா, என்ன சொல்றீங்க? அந்த தாய் தன்னுடைய மகனுக்கு ஏதோ ஒரு பேரலைஸ் வந்துட்டு நடக்க முடியல. அப்போ மருத்துவர் இடத்துல போனாங்க. குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு மருந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. அது ரொம்ப காஸ்ட்லி. அது ஒரு ரோட்டரி கிளப் மூலமா அவங்க ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப விலை உயர்வு. அவங்களால அதை என்ன பண்ண முடியல, வாங்க முடியல. ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் பண்ணாங்க, அப்புறம் முடியல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு பாட்டிலில் ஒரு தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. எப்பவுமே வருவாங்க, தண்ணி எடுத்துட்டு வந்து ஜெபம் பண்ணுங்க ஏன்னுவாங்க. நானும் ஜெபம் பண்ணி கொடுக்குறது வழக்கம். அந்த தண்ணீரை அவங்க என்ன பண்ணாங்க, அந்த சேலை இந்த காலில் எப்படி தெளிச்சிருக்கிறாங்க தெரியுமா? ஆண்டவரே எனக்கு மருந்து வாங்குறதுக்கு என்ன இல்லை, பணம் இல்லை, இன்னைக்கு சத்தியத்தை சொன்னாங்க, இதை ஜெபிச்சு கொடுத்துருக்குறாங்க, இதை நான் விதைக்கிறேன் ஆண்டவரே, இந்த தண்ணியை தெளிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி தெளிச்சாங்க. எழுந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு நான் உணர்ந்த, நாங்க எப்படி சுத்துறோம், ஏதா சுத்துறோம், 400 பேரா இருந்தாலும் சரி, 4 பேரா இருந்தாலும் சரி, ஒருத்தர் இருந்தாலும் சரி, 1000 பேர் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சத்தியத்தை நாங்கள் கொடுப்போம். கர்த்தருடைய வேலையை நாங்கள் செய்வோம். அது எப்பவுமே நம்ம என்ன பண்ணல, பின் வாங்கவும் மாட்டோம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம முறுமுறுக்கலாம், ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா நமக்கு தெரியாமலே கர்த்தர் கிரியை செஞ்சுட்டு இருக்கிறார். நமக்கு நீங்க சொல்லலாம், இந்த பிரச்சனை எப்படி இருக்குது பிரதர், முடியலையா, இன்னும் எவ்வளவு நாள் தாங்க போறேன்னு எனக்கு தெரியல, ஆண்டவர் ஏன் இப்படி இருக்கிறாருன்னே தெரியல சொல்லலாம். கர்த்தர் உன் பின்னாடி கிரியை செஞ்சுட்டு இருக்கிறார். அந்த முறுமுறுப்புன்ற பாவன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை முதல்ல அதுக்காக கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே நிறைய நேரத்துல நான் உண்மை புரியாம, உண்மை புரிஞ்சிக்காம, உண்மை அறியாம நான் என்ன பண்ணிட்டேன், முறுமுறுத்துட்டேன் ஆண்டவரே,
எனக்கு மன்னிங்க, நானும் மனுஷன் தானே. சொல்லுங்க, நானும் தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். நம்ம முழுசா புரிஞ்சுக்கிட்டவர் அவர் ஒருத்தர் தான், வேற யாரும் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவருக்கு தெரியும். தெரியும்பா, தெரியுமா, எனக்கு தெரியும். அதனால கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம என்ன பண்ணோம்? ஒப்பு கொடுக்க கற்றுக்கணும். முறுமுறுப்பு நமக்கு இருக்கக்கூடாது. கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17, 18. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17, 18. தேவனுடைய வீட்டிலே எது தோன்றும் காலமா இருக்குதா? நியாய தீர்ப்பு தோன்றும் காலமா இருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் கீழ்ப்படியாதவரின் முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமானே அரிதானால் எங்கே நிற்பான்? இங்க பேதுரு சொல்றாரு, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும். சொல்லுங்க, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலம். எப்ப சொன்னாரு? அவர் இருக்கும்போது சொன்னாரு, பேதுரு இருக்கும்போது சொன்னார், நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமா இருக்குது. முந்தி நம்மிடத்தில் துவங்கினால். அப்போ நியாய தீர்ப்பு கிறிஸ்தவர்களுக்கு நியாய தீர்ப்பு எங்க? நமக்குள்ளேயே இப்ப இந்த காலத்துல நடந்துட்டு இருக்குது. வருகாலத்துல நடக்கும் ஒரு நியாய தீர்ப்பு, அதுல நம்ம போய் நிற்போம். கிரியைக்கு தக்க பலனை பெற நிற்போம். அப்போ கிரியைக்குரிய தண்டனை எங்க? சொல்லுங்க. இப்ப பாசிட்டிவ்ல வசனம், நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டுல துவங்கும் காலமா இருக்கு. முந்தி நம்மிடத்தில் துவங்கினால்னா ஆதி சபையில என்ன ஆயிடுச்சு? நியாய தீர்ப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ நம்ம வாழ்க்கையில தீர்ப்புக்குரிய தண்டனை எங்க தான் கிடைக்குது? பூமியில கிடைக்குது. இந்த வாழ்ற பூமியில கிடைக்குது. அதுக்கு தான் சொல்றோம், சுத்திகரிச்சுக்குங்க, தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க, உங்க பாவங்களை அறிக்கையிட்டு தேவனிடத்துல ஒப்புரவாகுங்க. அப்ப இந்த தீர்ப்புல இருந்து நீங்க தப்பித்துக் கொள்ளலாம், நீங்கள் கிருபையை பெற்றுக் கொள்ளலாம். ஏன் அதுதான் சொல்றோம், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப சகோதர சகோதரி நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த உடன்படிக்கை பெட்டியில பாருங்க, அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு எவ்வளவு பெரிய பாடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்போ வேதத்துல எவ்வளவு பொருட்கள் இருக்குதுங்க. ஆசாரிப்பு கூடாரம் இருக்குது, 7 விளக்கு இருக்குது, அதுல எல்லாம் எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கும் இல்லையா? எவ்வளவு ஆழங்கள் இருக்கும். அதெல்லாம் தேவனுக்கு சித்தமாக நம்ம என்ன பண்ணலாம்? வருகிற நாட்கள்ல கற்றுக்கொள்ளலாம்.